அனைவருக்கும் வணக்கம். எளிமை நேர்மைன்னு நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தர ஆரம்பிச்சா ஐயா காமராஜர், ஐயா கக்கன் எல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தோழர் நல்லக்கண்ணு ஐயா வரைக்கும், ஏன் அதிகாரி ஐயா சகாயம் ஐயா வரைக்கும் நம்ம நிறைய பேரை எடுத்துக்காட்டுறோம். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரம் என்ற எந்த பின்புலமும் இல்லாம ஒரு எளிய மனுஷி நேர்மையின் அடையாளமாக, நேர்மையின் நேர் வடிவமாக இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எழுந்து நிற்கிறாள். அவள் தான் நேர்மையின் நேர் வடிவம், உலக அழகி பத்மா. அவரை பத்தி இந்த காணொலியில் பேச போறோம், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் வரைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. கடந்த மாதம் ஜனவரி 11ஆம் தேதி சென்னையில துப்புரவு பணி செய்து கொண்டிருக்கும் போது அந்த துப்புரவு பணிக்கு இடையில அந்த குப்பை கூடத்துல ஒரு பை கிடக்கு. அந்த பையில என்ன இருக்குன்னு எடுத்து திறந்து பார்த்தா அதுல ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருக்கு. அந்த டப்பாவை திறந்து பார்த்தோம்னா 45 பவுன் மதிக்கத்தக்க தங்க நகைகள் இருக்கு. இன்னைக்கு தங்கத்தோட விலை என்னன்னு தெரியும்? கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கிராம் 14,000 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா 45 பவுன் 360 கிராம் கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி 60 லட்சம் ரூபாய்க்கு மேல அதோட மதிப்பு இருக்கு. அப்படி ஒரு நகை யாருடைய கேட்பாரும் இல்லாம, யாருடைய கவனிப்பும் இல்லாம தெருவில் கிடக்கு. அதை துப்புரவு பணி செய்து கொண்டு ஒரு துப்புரவு பணியாளர் பாக்குறாங்க. அவங்க தான் சென்னையை சேர்ந்த ஒப்பந்த பணியாளர், துப்புரவு பணியாளர் பத்மா அவர்கள். கிட்டத்தட்ட 50 வயசு அவங்களுக்கு. அவங்க இன்னைக்கு ஒப்பந்த பணியில தான் இருக்காங்க, நிரந்தர பணி கூட இல்லை அவங்களுக்கு. ஒப்பந்த பணியில ரொம்ப சொற்பமான வருமானம் தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் ஒரு 10 ரூபாயில இருந்து ஒரு 15,000 அவருடைய சம்பளம் இருக்கும். அதை வைத்து குடும்பத்தை நடத்துகிற துப்புரவு பணியாளராக இருக்கிற பத்மா நினைச்சிருந்தா அந்த நகையை யாரும் கேட்டு கிளைம் பண்ண போறது இல்லை, யாரும் தேடி இவங்களை வந்து பார்க்க போறது இல்லை. ஆனா அவங்க அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கலாம், இல்லாட்டி அதை அவங்க பயன்படுத்திருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் செய்யாம அந்த நகையை எடுத்துட்டு போய் தன்னுடைய மேலாளரின் மூலமாக பக்கத்துல இருக்க காவல் நிலையத்தில் ஒப்படைச்சு அந்த நகை யாருடையதுன்னு கண்டுபிடிச்சு நங்காநல்லூரை சேர்ந்த ரமேஷ்னு ஒருத்தர் தொலைச்சிட்டாருன்னு தெரிஞ்சு அவரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. இந்த செய்தி வெளியே வந்தனே சமூக வலைதளங்கள் தீ பத்துக்கிட்ட மாதிரி எல்லா பக்கமும் இது தீயா பரவுது. இந்த செய்தியை அறிந்த தமிழக அரசு உடனடியாக துப்புரவு பணியாளரை அழைத்து தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டி வாழ்த்தி 1 லட்சம் ரூபாய் காசோலையை வழங்கி சிறப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அவங்களை பாராட்டுறாங்க, பல்வேறு அரசியல் கட்சி ஆளுமைகள் அவங்களை பாராட்டுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து அவர்களை கட்டி அணைத்து இருக அவர்கள் கைகளை பற்றி தங்கச்சங்கிலி அணிவித்து அவங்களை பாராட்டி அனுப்புகிறார். அதை தொடர்ந்து எத்திராஜ் கல்லூரியில போன வாரம் சீஃப் கெஸ்டாக சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட பார்த்திபனை அழைத்து போகும்போது, பார்த்திபன் நான் கெஸ்ட் தான், வெறும் அழைப்பாளர் தான், சீஃப் யாருன்னா பத்மா தான் சொல்லி அவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பாத அணிகள் செருப்பு போட்டு அவர்கள் கால்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு பட்டு சேலையை அரிசாக அணிவித்து உலக அழகி என கிரீடம் சுட்டி பாராட்டுறாரு நடிகர் பார்த்திபன் அவர்கள். சென்னையின் மத்திய கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் துப்புரவு பணியாளர் பத்மா அவர்களின் புகைப்படத்துடன் கூடிய மை ஸ்டாம்ப் என அவங்களுடைய தபால் தலையை வெளியிட்டு அவங்களை கௌரவப்படுத்தியிருக்கு. இப்படி எல்லா பக்கமும் அவங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. இங்க என்ன சிக்கல்னா, இப்ப அது மேல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்க வந்து துப்புரவு பணியாளர் அந்த ஆடையுடைய எல்லாரும் கூப்பிட்டு அவங்களை பாராட்டுறாங்க. இது வந்து வன்மையை கண்டிக்கத்தக்கதுன்னு பரவலா சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்புகள் கிளம்புது. நாம என்ன சொல்றோம்னா, துப்புரவு பணியாளர்ன்ற அந்த ஆடையோ அந்த பணியோ அதை செய்கிற நபர்களோ எந்த வகையிலும் மற்றவர்களிருந்து கீழானவர்களோ அது அருவருக்கத்தக்க பணியோ இல்லாட்டி அதை கொச்சையாக பார்ப்பதோ கூடாது. நாம இதுல வைக்கிற பார்வை என்னன்னா, பத்மா அவர்களை துப்புரவு பணியாளர் என்பதற்காகவோ ஒப்பந்த பணியாளர் என்பதற்காகவோ இல்ல அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், குறிப்பிட்ட சூழலை சார்ந்தவர், குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவர் என்பதற்காகவோ இந்த பாராட்டுகளும் இந்த வாழ்த்துக்களையும் இந்த அரசோ இந்த ஆளுமைகளோ வழங்கல. அவரின் நேர்மைக்கு இந்த பரிசுகளும் இந்த பாராட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதை நம்ம வரவேற்கணும். இதுல இருக்க தவறுகளை சுட்டி காட்டலாம். குறிப்பிட்டு அவங்க அந்த ஆடையோடு தான் வரணும்னு இவங்க அழைச்சிருந்தாங்கன்னா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆனா அதை அவர்கள் பெருமையாக பத்மா அவர்களே அந்த ஆடையை பெருமையாக போட்டுக் கொண்டிருக்கும் போது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு மருத்துவர் இந்த செயலை செய்தா பாராட்டுகிற இந்த சமூகம், ஒரு ஆசிரியர் செய்திருந்தால் பாராட்டுகிற ஒரு சமூகம், ஒரு பள்ளி மாணவன் செய்திருந்தால் பாராட்டுகிற இந்த சமூகம், துப்புரவு பணியாளர் செய்தால் அதை பாராட்டுவதில் என்ன வெட்கக்கேடு இருக்கு? அதுல என்ன அவமானம் இருக்கிறது? அதுல என்ன கீழ்மை இருக்கிறது? அதனால் அவரை அப்படியே கொண்டாடுவதுதான் நாம் அவர்களுக்கு செய்கிற மிகச்சிறந்த கௌரவம். அதனால அந்த பணியின் ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அவங்க வந்ததுனால அதை கீழ்மையா பார்க்கிற குணத்தை முதல்ல மாற்றணும். அதுவே ஒரு வகையான தொழில்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வை பார்க்கிற சனாதன தன்மை, அதிலிருந்து வெளியில வரணும். இதுல குறிப்பா சொல்லணும்னா, நடிகர் பார்த்திபன் அவர்கள் உலக அழகி பத்மான்னு அவருக்கு ஒரு கிரீடம் சுட்டி அவங்களை பாராட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 360 கிராம் 360 நாளும் வாழ்நாள் முழுக்க ஆண்டு முழுக்க 360 நாள் வேலை செஞ்சாலும் அந்த தொகையை அவங்க பெற முடியாது. ஆனா அவர்கள் மனதில் ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லாம, ஒரு சின்ன தடுமாற்றம் கூட, குழப்பம் கூட இல்லாம உடனடியா இதை பாதிக்கப்பட்டவர்கள் கையில கொண்டு போய் சேர்க்கணும்னு என்ன இருக்கு இல்லையா, அதுதான் இந்த தலைமுறை பிள்ளைகள் நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஆளுமையாக நான் பார்ப்பது பத்மா அவர்களை. பத்மாவை கொண்டு போய் சேர்க்கணும். நேர்மையின் நேர் வடிவம் கக்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு முந்தைய தலைமுறையில காமராஜர் ஆட்சி காலத்துல கக்கனை பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கோம்.
கிட்டத்தட்ட ஒரு ஒரு குக்கிராமத்திலிருந்து சுதந்திர போராட்ட தியாகியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் அரசியல் ஆளுமையாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் மக்களவை உறுப்பினராக, சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, ஒடுக்கப்பட்டோர் நலத்துறை என எல்லா துறைகளையும் அலங்கரித்த கக்கன் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பல்வேறு பொறுப்புகள் இருந்த கக்கன் அவர் ஓய்வு பெறும்போது, அந்த பொறுப்புகளில் தான் விடுபட்டு அரசியலிலிருந்து அவர் ஓய்வு பெறும்போது வெளிவரும்போது அவருக்கு அரசு வழங்கிய வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் சுதந்திர போராட்ட தியாகி என்பதற்காக அரசால் வழங்கப்பட்ட நிலம் இருக்கு இல்லையா, அதை கூட வினோபா பாவே முன்னெடுத்த பூமிதான இயக்கத்திற்கு கொடையாக அளித்த பெருமகன் கக்கன். கடைசி காலத்துல அவர் பேருந்து நிறுத்தத்துல பேருந்துக்காக காத்திருந்தது, அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அவர் காத்திருந்து சிகிச்சை செய்தது, எம்ஜிஆர் அவருக்கு உதவியது என பல செய்திகளை நாம இன்னைக்கு கேட்டு வியந்து பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதர் இருந்தாரா? இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே இல்லையே. மதுரையில் நன்மாறன் இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் சைக்கிள்ல போறத நாங்க பார்த்திருக்கோம், பேருந்துகள்ல போறத பார்த்திருக்கோம், தோழர்களோடு எளிமையாக இருக்கிறத பார்த்திருக்கோம். கேரளாவில் முதல்வர் டீக்கடையில உட்காந்து டீ சாப்பிடுறது, பைக்குக்கு பின்னாடி உட்காந்து சட்டமன்றத்துக்கு போறது, இப்படி பல விஷயங்களை நம்ம ரொம்ப பார்க்கிறோம். ஆனால் அதிகாரத்தில் இருந்து, ஆட்சி அதிகாரத்திலிருந்து எளிமையாக இருப்பவர்களை கொண்டாடுகிற நாம் ரொம்ப எளிமையாக சாமானியனாக எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தாம எந்த அதிகார வலிமையும் இல்லாத பத்மா செய்த நேர்மை இவர்களின் நேர்மையை விட ஒருபடி மேலானது என்று நான் நினைக்கிறேன். நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் என்று நாம் எப்படி படித்தோமோ, இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு நேர்மையின் நேர் வடிவம் உலக அழகி பத்மா என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும், நாம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஆனா விதை நான் போட்டது